ஜனவரி 1 முதல் அனைத்து வாகனங்களிலும் ஆன்டி லாக் பிரேக்கிங் கட்டாயம். மத்திய அரசு அதிரடி உத்தரவு. ஜனவரி 1 முதல் விற்பனையாகும் வாகனங்கள் அனைத்திற்கும் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கண்டிப்பாக அவசியம் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தயாரிக்கப்படும் அனைத்து புதிய இருசக்கர வாகனங்களுக்கும் ஏபிஎஸ் எனப்படும் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை மத்திய போக்குவரத்து அமைச்சகம் கட்டாயமாக்கியுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கோரிக்கை வைத்துள்ளது. ஆனால் மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இந்த விதிமுறைகள் என்ஜின் திறன் பாராமல் அனைத்து வகை இருசக்கர வாகனங்களுக்கும் பொருந்தும். மேலும் இருசக்கர வாகனங்களை வாங்கும்பொழுது இந்த தர நிர்ணய அமைப்பின் பிஎஸ் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க 2 தரமான தலைக்கவசங்களை உற்பத்தியாளர்கள் கட்டாயம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சகம் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. அறிவிப்பின்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதி மற்றும் அதற்கு பிறகு உற்பத்தி செய்யப்படும் அனைத்து மாடல் L2 வகை வாகனங்களுக்கும் IS 14664 2010 தரநிலைக்கு இணங்க ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டத்துடன் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் என்பது திடீரென பிரேக் பிடிக்கும் பொழுது சக்கரங்கள் பூட்டப்படுவதை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சமாகும். இது வாகனங்கள் சறுக்குவதையும் விபத்துக்குள்ளாவதையும் கணிசமாக குறைக்கிறது. அரசாங்கத்தின் சமீபத்திய தரவுகளின்படி 2022ஆம் ஆண்டில் இந்தியாவில் நிகழ்ந்த 1,51,997 சாலை விபத்துகளில் கிட்டத்தட்ட 20% இருசக்கர வாகனங்கள் சம்பந்தப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய விதிமுறைகள் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல சாலை விதிமுறைகளை தடுக்கும் விதமாக ஓட்டுநர் உரிமைகளுக்கு எதிர்மறை புள்ளிகள் முறையை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறை. பல நெகட்டிவ் புள்ளிகளை பெறும் ஓட்டுநர்களின் உரிமை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யப்படும். அதாவது நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறீர்கள், சீட் பெல்ட் இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் அதற்கு நெகட்டிவ் புள்ளி வழங்கப்படும். இப்படி உங்கள் தவறுகளுக்கு ஏற்ப உங்களுக்கு நெகட்டிவ் புள்ளிகள் வழங்கப்படும். இந்த நெகட்டிவ் புள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை தாண்டும் பொழுது உங்கள் லைசன்ஸ் இடைக்காலமாக நீக்கம் செய்யப்படும். விதிமீறல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். ஏற்கனவே நாடு முழுக்க விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்க புதிய விதிமுறைகள் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இது மத்திய அரசின் பரிந்துரை என்பது குறிப்பிடத்தக்கது. பல மாநிலங்களில் இந்த அபராதங்கள் மாறும் வாய்ப்பு உள்ளது. முன்பு குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் அபராதம் 1000 முதல் 1500 வரை இருந்தது. புதிய விதிகளின்படி குற்றவாளிகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் அல்லது முதல் மீறல்களுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களுக்கு 15,000 அபராதம் மற்றும் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அடுத்த ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் அபராதம் 100லிருந்து 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 3 மாதங்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும். சீட் பெல்ட் அணிய தவறினால் இனி 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இது முந்தைய 100 ரூபாயை விட 10 மடங்கு அதிகமாகும். வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்தினால் இதற்கு முன்பு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இனி அபராதம் 5000 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறுகளுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் வழங்கப்படும்.